Good morning, good evening, and welcome back to Road to 2300 series, day 29. ஸோ நேற்று கேம் பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட விளையாடாமே ஜெயிச்ச மாதிரி தான். அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக். அவர் ஆக்சுவலாக ரூக்கை வந்து விட்டுட்டு அதாவது எக்ஸ்சேஞ்ச் டவுனாக ஆடி இருந்திருக்கலாம். பட் அவர் கோவப்பட்டாப்ல. ஸோ கோவப்பட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. நான் சீக் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வி ஹவ் பேர்ட் ஆல்ரெடி. ஸோ யா ஓகே. ஃப்ரான்ஸ்லேருந்து WBS வைபர். ஸோ E4 நேற்று பிளாக் விளையாடணும். ஸோ இன்றைக்கி திரும்ப ஒயிட்டு. ஸோ லாஸ்ட் கேமில் ஒரு பிளண்டர் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா F6 ஆக்சுவலி டாக்டிக்கல் பிளண்டர். ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் த ஓப்பனிங். ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஈவன் அந்த பிஷப் A2ல டக் பண்ணுறத கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ 2 knights டிஃபென்ஸ். எனக்கு நைட்ஸ் அட்டாக் போக விருப்பம் இல்லை. அதனால் நான் சிம்பிளாக E3 ஆடிக்கிறேன். இன்வைட்டிங் மாடர்ன் பிஷப்ஸ் ஓப்பனிங். அண்ட் தென் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி ஜியோகோ பியானோ போயிடலாம். அல்லது ஜியோகோ பினசிமோ. யா, ஜியோகோ பினசிமோ பாசல்ஸ். C3. ஸோ எல்லாமே ரிச்சுவல்ஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் புதுசாக பண்ணலை. ஸோ எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ ஓ ஓ ஓ ஓ இது வந்து ஒரு இது மாதிரி விளையாடக்கூடாது. இது ஆக்சுவலாக தவறு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பிகாஸ் ஏன்னா இன்னும் அவர் D6 விளையாடல, இந்த பானை டிஃபெண்ட் பண்ணலை. ஸோ தேவையில்லாமல் பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே நைட் இன்ட்டு E5 அடிக்கலாம். டாக்டிஸ் நினச்சி எதுவும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஐ கேன் ஜஸ்ட் டேக் ஆன் F7, threatening the queen, and rook into F7, bishop into F7, king into F7, pawn to B4, forker in the ending. ஸோ ஆல்ரெடி இந்த பிஷப்பை லிக்விடேட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த ஃபோர்கர் இருக்குது. பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நைட் இன்ட்டு E5 தான் நம்ம விளையாடணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த மூவ் பார்த்தோன்னே பயத்தில் பார்த்த மூவ் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிஷப் டு B5. இப்படி போயிட்டு இப்படி சுற்றி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இதுக்கு நான் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கேங்க. அது நான் வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கில்லர் பிஷப்னு வைக்க போகிறேன் இனிமேல். அதுக்கு அது கொஞ்சம் தேவையில்ல. அந்த இது தேவையில்ல. அதனால் நான் வந்து அந்த சின்ன வீடை தூக்கிட்டு நம்ம கில்லர் பிஷப் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு பேர் வைக்கிறேன். ஸோ நம்ம கில்லர் பிஷப்பை காப்பாற்றிட்டு இப்படி வந்துடலாம், ஒரு ஊரை சுற்றிட்டு இப்படி வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். பட் இங்கே ஆப்வியஸ்லி நம்ம நைட் இன்ட்டு E5 வெரி சிம்பிள் மூவ். நைட் இன்ட்டு E5. சப்போஸ் அவர் இங்கே வெட்டினார் அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை, நைட்டில் வெட்டிக்கலாம். ஸோ ஏன்னா சில பேர் நினைப்பாங்க D6 போட்டோம் அப்படின்னா நைட்டு ஸ்கேர் பண்ணுவோம். நைட்டு ஸ்கேர் ஆகாது. பிகாஸ் நைட் இன்ட்டு F7 அவர் கிங்கை மூவ் பண்ண முடியாது, அல்லது ஃபோர்ஸ்டு இல்லையா? அப்போ குயினை மூவ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வி கேன் ஜஸ்ட் ட்ராப் த நைட் பேக். 2 பான் அப்பு அவுட் ஆஃப் த ஓப்பனிங். போதுங்களே? போதும் இல்லை, வின் பண்ணோம். ஓகே. ஸோ யா, ஸோ ஆஸ் யூஷுவல் விளையாடுவோம். ரொம்ப எக்ஸைட் ஆக தேவையில்லை. ஒரு பான் அப்பு மேபி இது டெம்பரரியாக கூட இருக்கலாம். ஏன்னா பிஷப் இன்ட்டு C4 அடிக்கும்போது, நைட் இன்ட்டு C4 அடிக்கும்போது இந்த பானுக்கு சப்போர்ட் இருக்காது பானால் அடிக்கும்போது. ஸோ அதுவுமே நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய இருக்குது. மேபி அவர் குயின் E7 கன்சிடர் டெஃபினட்டாக பண்ணலாம். பட் ஸ்டில் நம்மளால் வந்து நைட் இன்ட்டு F7 அடிக்க முடியுமா? அதுதான் நம்ம யோசிக்கணும். அல்லது ஓகே, அது விளையாட முடியாது. மேபி பிஷப் டெக்ஸ் F7 விளையாடலாம். ரூக் இன்ட்டு F7னா நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஃபோர்க் ஐடியா சொன்னாலே அது பண்ணிடலாம். அதே போல் குயின் E7க்கு பிஷப் F7 செக்கு, கிங்கை மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பீஸுமே அட்டாக்ல இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரு. பட் நம்ம ஒரு பீஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். கீழே ட்ராப் பண்ணிவிட்டு, அல்லது பிஷப்பை வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபோர்க் கூட பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். பட் ஓகே, பார்ப்போம். ஏன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால எது கிளியரான ஆப்ஷன்றது நம்ம வந்து ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணால் தான் தெரியும். ஸோ அவர் விளையாடட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஆப்வியஸான மூவ். இதனால தான் இப்போ நிறைய பேருக்கு தோணியிருக்கும், ஏன் இந்த மூவ் வந்து முக்கியம் D6 பிஃபோர் யூ மூவ் த நைட். ஸோ நைட் C6ஓ இல்லை இந்த நைட்டை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி D6 விளையாடி பானை டிஃபெண்ட் பண்ணுற மல்டிபர்பஸ் மூவ். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் லெவல்லையும் சரி, அட்வான்ஸ் லெவல் ஆர் ஃபிடேரேட்டட், ப்ரொஃபஷனல் லெவல், மாஸ்டர்ஸ் ஆர் கிராண்ட் மாஸ்டர் எல்லா லெவல்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் தான் வந்து பெஸ்ட் ஓப்பனிங் சொல்லி ஆடிட்டுருக்காங்க. அதுக்கு ரீசன் இது தான். ரொம்ப சிம்பிளாக வந்து விளையாடக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறையா இருக்கும். சிம்பிளான லாஜிக்ஸ் இருக்கும் பிஹைண்ட். நீங்கள் குயின்ஸ் பான் ஓப்பனிங்கை வந்து
புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் கிங்ஸ் பான் ஓப்பனிங்கில் இட்டாலியன் ஓப்பனிங்கும் சரி, ரூய் லோப்பஸும் சரி, உங்களுக்கு வந்து செஸ்ஸை வந்து அழகாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ குயின் E7 வெரி ஆப்வியஸ் மூவ். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே. இப்போ நம்ம வந்து நைட் எக்ஸ் F7 விளையாடுறோம் அப்படின்னா டிஸ்கவரி செட்டப் பண்ணுறோம். அப்போ வந்து டெஃபினட்டாக அவர் இங்கே தான் வெட்டுவார். அது தப்பு. ஸோ பிஷப் டேக்ஸ் F7 விளையாடணும். கிங்கை மூவ் பண்ணுவார். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நைட்டுக்கு டிஃபென்ஸ் கிடையாது. அண்ட் அதே போல் நைட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிஷப்பு டிஃபென்ஸ் கிடையாது. அண்ட் சப்போஸ் நான் பிஷப் இன்ட்டு F7 அடிக்கும்போது ரூக்கால வெட்டினார் அப்படின்னா நைட் இன்ட்டு F7. ஸோ அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோர்க் இருக்குது எண்ட் ஆஃப் த வேரியேஷனில். பிஷப் டேக்ஸ் F7 கிங் H8 அதுக்கப்புறம் நான் பிஷப்பை மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா லைக் நைட் இன்ட்டு B3 பான் இன்ட்டு B3 அண்ட் அவரால் என்னோட நைட் அட்டாக் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த ஃபோர்க்கர். கரெக்டுங்களா? ஸோ ஐ திங்க் பிஷப் டேக்ஸ் F7 நம்ம கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு. அட்லீஸ்ட் நமக்கு 2 ஃபோர்க்கர் இருக்குது. அதான் இதுதான் நான் கன்சிடர் பண்ணுறேன். பிஷப் டேக்ஸ் F7 கிங் இங்கே, பிஷப் B3 அண்ட் நைட் டேக்ஸ், பான் டேக்ஸ், குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ், ஐ மீன் பான் ஃபோர்க்கர். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ், குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ் அண்ட் தென் நைட் டேக்ஸ் ரூக் E1. ஸோ நைட் சி ஓகே பான் D5 ஆடுவரா தெரியல, பட் அட்லீஸ்ட் நைட் C3, பிஷப் F4 ஐடியா. ஸோ இதெல்லாம் இருக்குது நமக்கு. யா ஐ திங்க் ஐ எம் குட் வித் த கேல்குலேஷன். பிஷப் டேக்ஸ் F7 அண்ட் இதில் என்னென்னா பிஷப் இங்கே ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஃபோர்ஸ்டு. என்னென்னா நம்ம நைட் F7 லேண்ட் பண்ண பார்க்குறோம். ப்ளஸ் இந்த லைக் இந்த ஃபோர்க்கு வந்து தயாராக இருக்குது. ஆக்சுவலாக பண்ண முடியாதுல்ல, ஏன்னா பிஷப் இங்கே இருக்குது. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து 2 பான் அப்பு. ஈவன் நம்ம பீஸை ட்ராப் பண்ணால் கூட சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே லெட்ஸ் டேக். ஸோ கட்டாயமாக இதை பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிஷப்பை காப்பாற்றினார் அப்படின்னா we can just drop the knight on G5 and come back. Thanks for the rook. இந்த லைன்லாம் விளையாடி வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம ஆர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் பார்க்கும்போது குயிக்காக டெசிஷன் மேக் பண்ணலாம். பட் இது நான் எதிர்பார்க்காத ஒரு மூவ். இங்கே அவர் என்ன கன்சிடர் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவும் சாக்ரிஃபைஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. பீஸே ஆக்டிவாக இல்லை. ஒரே ஒரு பெஸ்ட் பீஸ் இது தான். அதையுமே நம்ம இப்போ ஃபோர்க்கர் பண்ண போகிறோம். ஸோ பிஷப் டேக்ஸ் ஹீ சேவ்ஸ் த நைட். ஓகே ஆல்ரைட்டுங்க. நைட் G5 போயிடலாமா? யா சூப்பரில். இந்த டிஸ்கவரி கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஐ கேன் ஜஸ்ட் டேக் பேக். இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா அடுத்து D4 E5ன்னு வரலாம். அடுத்து குயின் செக் வேறு இருக்குது. ஓகே குயின் இங்கே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். நான் கிங் F8 ஆடுவார் குயின் செக்குக்கு. நம்மளும் டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்னா ஒரு பீஸு தான் நம்ம ஊரை சுற்றி வந்திருக்கு. ஜஸ்ட் லைக் திஸ். யா H6லாம் விளையாடினார்னா ஒரு பொசிஷன் இன்னும் வீக் ஆகும். பட் நம்மகிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் இல்லை. அதை தான் நம்ம F7ல் சாக் பண்ணோம். ஹீ ஓப்பன்ஸ் அப் த பொசிஷன். வாவ் எப்படிங்க டேக் பண்ணுறீங்க? குயினால் பின் பண்ணுறேன். பிஷப்பால் பண்ணிங்கன்னா நான் அப்படியே வெட்டிடுவேன். அல்லது பிஷப்பை மூடிட்டு அப்படியே மேலே போயிடலாமா? ஐ திங்க் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெட்டுறதுனால அவர் பொசிஷன் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற மாதிரி ஆகும். லெட்ஸ் கோ D4 ஹீட்டிங் த பிஷப். அண்ட் அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மூவ் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ரூக் E1 ஐடியா இருக்குது. குயினை ஓவர்லோட் பண்ணலாம். இந்த டயகனலில் ப்ரெஷர் பில்டப் ஆகும் நைட் இங்கே இருக்கிறதுனால. யா பிஷப் D6 ஆட போகிறாரா? ஆடினார்னா ஃபோர்க்கர். எங்கே போனாலும் நம்ம ஃபோர்க்கர் வந்துடுது. ஃபோர்க். ஓகே ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பானை வெட்டிட்டோம் அப்படின்னா நைட்டெல்லாம் வெட்ட போகிறாரு.
ஜஸ்ட் டேக். புஷ் பண்ணலாம் தான் எனக்கு தோணுச்சு. அதுவுமே நல்ல மூவ் தான். நைட்டை வந்து கிக் பண்ணுவோம். சரிங்களா? பட் நான் வந்து எனக்கு ரூக் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம மேட் ஏதாவது பண்ணலான்னு எனக்கு தோணுது. பேக் ரேங்க்ல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வி ஹேவ் குயின் F3, குயின் B3. பீஸ் இன்வால்வ் பண்ணாமல் ஆடுறேன். பட் நம்ம 3 பீஸ் கேம்குள்ளே இருக்குது. பார்ப்போம். பட் இந்த நைட் வந்து லைக் பின்னில் போட்டாலுமே ஓகே ரிசைன். வாவ் வாட் எ குயிக் கேம். இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னு தெரியல. லெட்ஸ் ரிவ்யூ இட் குயிக்லி. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க குயிக்காக கேம் முடிஞ்சால் இன்னொரு கேம் போடுங்க அப்படின்ட்டு. அதனால் நான் இன்றைக்கி இன்னொரு கேமும் கன்சிடர் பண்ணுறேன். வாட் வாஸ் த மிஸ்? ஓகே டேரெக்டாகவே B4 போட சொல்லுது. இது வந்து இன்ஜின் லைன் ஆக்சுவலாக. இதை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதில் என்ன அப்படின்னா அவங்க இங்கே வெட்டிடுவாங்க, நம்ம இங்கே வெட்டுவோம். அப்போ என்னென்னா திரும்ப நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்த பானை வெட்டலான்றது தான் ஐடியா. ஸோ சி பான் தென் எக்ஸ்ட்ரா பான் ப்ளஸ் லுக் அட் அவர் சென்டர் பயங்கரமாக இருக்கா? ஸோ இதுதான். பட் இது எனக்கு ஓகே மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஐ பிளே லைக் அண்ட் ஹியூமன். நைட் இன் D5 B4 வந்து என்ஜின் மூணா என்ஜின் மூணு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ண லைனு. பட் அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கேவே அதை ஆட சொல்லுது. ஓகே இஸ் கிளியர் வின். ஹியர் ஹி ரிசைன்ட். ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ரிசைன் பண்ண தேவையில்லை. மேபி அவர் இங்கே குயின் இங்கே ஆடிருக்கலாம். ஓகே குயின் அங்கே போட்டோம்னா குயின் D3 த்ரெட்னிங் செக் மேட். நைட் F6க்கு அப்புறம் செக்கு இஸ் டெட்லி. கிங் இங்கே நைட் F6 கிங் இங்கே. யா they can block it. takes and then நம்ம ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ணணுமா தெரியல. பட் ஓகே இட்ஸ் அ குயிக் கேம். வி ஒன் த கேம். லைன் நான் ஏற்கனவே சொன்னேன் இது பார்த்து வச்சுக்கிறது நல்லது. பட் அதுக்கப்புறம் விளையாடின சீக்வன்ஸ் எல்லாமே பெஸ்ட் சீக்வன்ஸ் தான். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. எல்லாத்துக்கும் கவுண்டர் அட்டாக் சொல்லாதப்பா என்ஜின். யா ஃபோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஓகே யா இட் வாஸ் அ வெரி குயிக் வின் ரைட். ஸோ நம்ம ப்ராபப்ளி நீங்கள் அட்வைஸ் பண்ண மாதிரி நான் இன்னொரு கேம் போடுறேன் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ செகண்ட் கேம் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே நியூ கேம் வருமானு தெரியல, பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அவர் நியூ ரேட்டிங் 2163 கிராஸ் பண்ணி 2166 வந்திருக்கோம். ரேட்டிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. எல்லா கேம்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைனஸில் போனாலும் சரி ப்ளஸ் ஆனாலும் நம்ம ஓகே ரேட்டிங் நம்ம பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னு நான் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் தான் பேசிகிட்ருக்கேன். அது ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ரேட்டிங்கை பார்க்குறதில்ல, ஜஸ்ட்டு ஃபோக்கஸிங் ஆன் த ப்ராசஸ் என்ன டெய்லி ஒரு கேம் விளையாடுறோம், அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், திரும்ப பிளண்டர் பண்ணுறோம், திரும்ப விளையாடுறோம், திரும்ப பிளண்டர் பண்ணுறோம். ஸோ E4 ஓகே ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கர் ஆப்போனன்ட். ஓகே சிசிலியன் டிஃபென்ஸ். ஒரு பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. Zek I don't know. ஸோ செகண்ட் கேம் ஓகே இது இந்த லைன் நீங்கள் லைக் இப்போ நீங்கள் ஃபியூ டேஸ் நம்ம பார்த்துருந்தீங்கனாலே க்ளோசஸ்ட் லைனில் என்ன லைன் உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஓகே நைட் F6 அன்யூஷுவல் ஆக்சுவலி. E5 கூட கன்சிடர் பண்ணலாம் நம்ம. இது ஓகே யா திங்க் ப்ராபப்ளி E5 a குட் மூவ் நவ். அல்லது நான் விளையாடல அப்படின்னா ஒரு கில்லர் பிஷப்பை துரத்தி விடுவாப்பில். நம்ம பிளான் படி நைட் G2 விளையாடணும் அப்படின்னா பான் D5 பிஷப் கோஸ் பேக் லைக் த பிஷப். சரி நான் E5 விளையாடினா என்ன ஆகும்? அஃப்கோர்ஸ் நான் வந்து நைட் அட்டாக் பண்ணுறேன். நைட்டால் இங்கே வர முடியாது. ஸோ வீட்டுக்கு தான் போகணும். வாவ் தட் இஸ் டெம்ப்ரவரி. பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
லெட்ஸ் சே E5, நைட் கோஸ் ஹோம், பான் F4. சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே வி வில் கீப் ஆன் டெவலப்பிங். இந்த கேம் கொஞ்சம் வேறு மாதிரி போக போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? E5க்கு நைட் D5யும் வர முடியாது. ஐ கேன் ஜஸ்ட் டேக் ட்வைஸ் E5. அண்ட் இந்த டயகனல் ஓப்பனில் இருந்தது, இந்த பான் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர்க்கர். இதெல்லாம் வந்து காமனான பேட்டர்ன், அதனால தான் மார்க் பண்ணுறேன் நான். ஓகே, கவுண்டர் அட்டாக். இது நம்ம எதிர்பார்க்காதது ஆக்சுவலி. வெல், இஃப் ஐ டூ த ஆம் passant, then the bishop will develop. G takes F6, D takes C4, and F takes G7, bishop takes G7, pawn takes C4 will be a pawn up. The cost of this strong bishop on this diagonal. இப்போ அது ஓகே அப்படின்னா நம்ம போகலாம். அண்ட் நம்ம கிங் சைடு ஓப்பன் ஆகிடும். ரூக் G8, கிங் சைடு அட்டாக், இதெல்லாம் வரலாம். அல்லது சிம்பிளாக பிஷப்பை மூவ் பண்ணிவிட்டு லெட் த நைட் அண்டர் அட்டாக்னு கூட விடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. என்னென்னா B3 போனால் டெஃபினட்டாக வெட்ட வாய்ப்புகள் இருக்குது. A takes B3 and then he will move the knight to D7. புதுசாக ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. F4, F6, knight F3, castles, rook E1. ஸோ இந்த பிஷப், கில்லர் பிஷப் மட்டும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னு வச்சுருந்துங்களேன், இந்த மூவ் வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ E5 வந்து ஒரு ப்ரீ மெச்சூர்டு மூவ். ரைட்டுங்களா? எனிவே இஸ் காட் த பேட் பிஷப். லெட்ஸ் கோ பேக். ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. அது வந்து பேட் பிஷப் தான். வேணும்னா நம்ம இப்படி போய்ட்டு செக்கு போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ரீதிங் மூவ் இருக்குது. F4, நைட் F3, கேசல்ஸ் அந்த மாதிரி, அண்ட் நைட் E2, பான் C3. டெஃபினட்டாக நம்ம பான் C3 ஆடுறது கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ரொம்ப கேவலமாகிடும். ஸோ பெட்டர் வந்து செக்கு போட்டு லிக்விடேட் பண்ணிடுறது பெட்டர். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் D3 பான், அதர்வைஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஓகே, பிஷப் A4 ஆடிட்டு நம்ம பின் போட்டுடலாமா நைட்டை? பின் போட்டோன்னா அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் பிஷப்பை லைக் கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓகே டைம் ஆகலாம். மேபி அவர் உடனே கேன்சல் பண்ணிவிட்டு F6 ஆடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஷுர் ஆர் கேன் ஐ சாக்ரிஃபைஸ் த, ஹிகாரோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஜூசர். கேன் ஐ சாக்ரிஃபைஸ் த ஜூசர்? பட் ஃபார் வாட்? ஃபார் நத்திங். எனக்கு F4 நல்ல மூவ்னு தோணுது. பட் பிஷப், பட் ஓகே, A4 விளையாடினா குயின் A5 வரலாம். பின் போட்டுட்டு ஏதாவது பண்ண பார்க்கலாம். பட் எனக்கு இந்த பிஷப்பை ட்ரேட் பண்ணுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. பிஷப் A4 போயிட்டு ட்ரேட் பண்ணுறதுல அவரோட பிஷப் கொஞ்சம் பேட் பிஷப்பாக தான் இருக்கும் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த கேம், தேங்க்ஸ் டு திஸ் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் பான் ஸ்ட்ரக்சர். இன்ஃபேக்ட் இது ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி சென்டரில் செம்ம ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பான் F4ஆ பிஷப் A4ஆ? சரி ஓகே, நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேணாம். இப்படி திங்க் பண்ணியே தான் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ F4. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். க்ளோஸ்டு பொசிஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பொசிஷன்ஸில் விளையாட பிடிக்கும் உங்களுக்கு, இல்லைனா கடுப்பாயிடுவீங்க. அண்ட் ஈவன் அவர் F6 விளையாடினாலுமே எனக்கு ஓகே தான். என்னென்னா அவர் நைட் F3, நைட் F3, GF3, pawn E5, pawn E5, knight takes, and then castles, rook E1. அண்ட் இந்த பேக்வேர்ட் பானை ப்ரெஷர் பண்ணி நம்ம இந்த பின்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ we can actually win the pawn back by a tactics. இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல. பட் ஸ்டில் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட் F3,
அதாவது பான் F6 இப்போ ஆடினா பான் F6 இப்போ ஆடினார்னா நான் நைட் F3 ஆடுறேன். ஏன்னா இங்கே வந்து இதுதான் டிஃபெண்டரு. ஆப்வியஸ்லி நைட் டேக்ஸ், குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் ஐ கேசல். இப்போ அவருக்கு மூவ் இருக்குது. அவர் பிஷப் E7 போட்டாரா நான் சொன்ன டாக்டிஸ் ஒர்க் அவுட் ஆகாது. சப்போஸ் அவர் வேறு ஏதாவது மூவ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக பின் போட்டோம் அப்படின்னா அந்த டாக்டிஸ் ஒர்க் அவுட் ஆகும். அல்லது குயின் F3ல இருக்கும்போது குயின் ஆக்சுவலாக அட்டாக்ல தான் இருக்கும். அப்போ நான் அந்த குயினையே மூவ் பண்ணி குயின் E2 போட்டு நைட் அட்டாக் பண்ணலாம். அண்ட் தென் சப்போஸ் அவர் டிஃபெண்டர் ஆட் பண்ணார்னா நானும் திரும்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் குயின் சைட் கேஸ்லிங். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே பின் கிரியேட் ஆகும். சப்போஸ் நைட்டை மூவ் பண்ணானா நைட் இன்ட்டு D5 அல்லது பிஷப் இன்ட்டு D5. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ்ஸ். பார்ப்போம். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக கிங் சென்ட்ரல் இருக்கும்போது நடக்கக்கூடிய டாக்டிஸ். எஸ்பெஷலி ஃப்ரெஞ்சு தராஷ் வேரியேஷனில் இந்த மாதிரி D5 பான் வந்து ட்ராப் ஆகும் டாக்டிஸில். இங்கே சென்டரில் வச்சுட்டு ஓகே யா. இப்போ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. பிஷப் இன்ட்டு D5, நைட் இன்ட்டு D5. ஆனால் எதுக்குன்னு தெரில. ஆனால் டெம்ப்டிங்காக இருக்குது. சரி போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிஷப் இன்ட்டு D5, பான் இன்ட்டு D5, நைட் இன் த சென்டர். ஸோ வாட்? ஐ திங்க் ஐ எம் ரெடி டு கிவ் அப் த பான் இன் த சென்டர் ஃபார் அன் ஆக்டிவிட்டி மேபி. வெயிட் அ மினிட்டர். வாட்? இல்லைங்க, நிறைய டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் இங்கே வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னென்னா இப்போது லைக் நைட் F3, knight F3, queen F3, pawn takes, queen checker, and the knight இங்கே தான் வரணும் இல்லையா? ஸோ நைட் இங்கே வரணும். ஐ கேன் ஜஸ்ட் கேசல். we have a great activity. bishop இங்கே, rook இங்கே. யா, ஐ திங்க் this should help us to win. எப்படி பார்த்தீங்களா டைலாகு? போல்டான ஒரு கிளைம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் நைட் F3 தவிர வேறு ஏதாவது டெவலப்பிங் மூவ் நம்ம எதாவது பண்ண முடியுமா? அல்லது நம்ம நைட்டை பின்னில் போட்டால் நல்லாயிருக்குமா இந்த பொசிஷன்ஸில்? கரெக்ட். ஏன்னா பிஷப் A4, pawn takes, or he may even close it actually. ஓகே, பிஷப் A4. அவர் வந்து என்ன பண்ணுவார் இப்போது? வெட்டுறாரு அப்படின்னா குயின் செக்கு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வெட்டலாம் பிகாஸ் ஆஃப் த பின்னர். அல்லது ஏதாவது த்ரெட் வந்துச்சுன்னா பிஷப் டேக்ஸ் D7 போட்டு நைட் குயின் D5 அடிக்கலாம். இல்லை பான் D5 கூட அடித்து ஸ்பேஸ் கெயின் பண்ணலாம். இப்போ நைட் F3 டெவலப் பண்ணுமான்னு பார்க்குறேன். இல்லை பிஷப் A4. சரி, ஓகே, லெட்ஸ் டெவலப், பிரிங் நியூ பீஸ் இன்டு த கேம். அண்ட் குயின் F3 நைட் E5 இருக்கும்போது நமக்கு இந்த செக்கு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செக்கு நம்ம கன்சிடர் பண்ணல. பட் இந்த செக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் இஸ் ஹேங்கிங். நைட் F7ஓ நைட் G6ஓ போகலாம். பட் அந்த டெம்போவை நம்ம யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரூக் E1 ப்ரிப்பேர் பண்ணலாம். நைட் இன்ட்டு D5, பிஷப் இன்ட்டு D5 அதாவது ஐடியாஸ் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த டான் ஸ்கொயர்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இந்த பான் இல்லாதனால. ஸோ வி கேன் ஈவன் டெவலப் த பிஷப். அண்ட் நைட் டு G5 கூட போகலாம் இங்கே. ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. போகலாம், பட் யூஸ் இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு தான் போகணும். நைட் G5. ஏன்னா இந்த நைட் இங்கே அட்டாக்ல இருக்குது. குயின் ரொம்ப தூரம் போக முடியாது பிகாஸ் ஆஃப் த ஓகே பிஷப் இஸ் கார்டிங். ஓகே, தெரியல, ஐம் நாட் ஷுர். ரொம்ப டீப்பாக போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா நிறைய ஆப்ஷன் பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதில் கேல்குலேஷன் மட்டுமே போயிட்டுருக்கோம் தப்பு தப்பாக. ஸோ அதனால் லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடிட்டுருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு மாதிரி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு போரிங்கான போயிட்டுருக்க மாதிரி தோணும் எனக்கே சம்டைம்ஸ். பட் இன்றைக்கான கேம், செகண்ட் கேம் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வெதர் அதாவது ரிசல்ட் வந்து நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. பட் பொசிஷன் ஓப்பனிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இது மாதிரி பொசிஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர்டாக வர முடியாது. ஸோ இது வந்து ஒரு நியூ கேம். ஐ திங்க் ஒரு 3-4 மூவ்ஸ்க்கு அப்புறமே இது நியூ கேம் தான். இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஜென்ரலாக. ஸோ டெஃபினட்டாக அவர் இதை கால்குலேட் பண்ணியிருப்பார். என்ன ஆக்டிவிட்டி கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்ருப்பார். ஸோ டேக்ஸ்,
takes, knight takes, queen takes, knight takes, and then queen check, knight f7 or g6. எல்லாத்துக்கும் நம்ம கேசல் தான் பண்ண போகிறோம். ஃபார் த ஆக்டிவிட்டி சேக் கேசல் பண்ணிட்டு இந்த பிஷப் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் பிஷப், ஐ மீன் சென்டர். அப்போது ஏதாவது ஃபேஸ் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா மைண்டு சாக்ரிஃபைஸ்க்கே தான் போகுது. ஹீ கேப்சர்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம நைட்டால் கூட கேப்சர் பண்ணலாம். நைட்டால் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா பானால் கேப்சர் பண்ணோம், எஃப்ஐயில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நைட்டால் கேப்சர் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐல் க்ளோஸில் இருக்கும். ஏன்னா அவர் வெட்ட வேண்டியதில்லை, வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெட்டினார்னா இப்படி போய் உட்காந்துரும் பானு, பட் இ ஃபைல் க்ளோஸ் ஆகிடுமே. அது ப்ராப்பராக ஒரு பானை கேம்பிட்டாகவே இருக்கட்டுமா நமக்கு? ஓகே, ஆனால் அவர் வெட்டலைனா என்ன பண்ணுறது, அதான் யோசிச்சுட்ருக்கேன் நான். வெட்டலைன்னா நம்ம ஏதாவது கிங் சைடில் ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதான் கேன்சல் பண்ணிட்டு. அடுத்து நம்ம பிஷப்பை மூவ் பண்ணிட்டு C3 போட்டு நைட்டை ஓட வைக்கலாம். பெரிய டைலமாவில் போட்டார் நம்மளை. ஸோ பிரின்சிபல் படி விளையாடணும் அப்படின்னா நம்ம பானலை வெட்டலாம், டேக்கிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நைட் இன்ட்டு E5, நைட் இன்ட்டு E5, பான் D5, அண்ட் தென் இது அவரோட டேர்னு. நம்ம ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது? கேட்டால் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பானை புஷ் பண்ண மாட்டார் ஆப்வியஸ்லி. இங்கே வெட்டினார்னா நம்ம பிஷப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கேன்சல் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த பான் ஃபார்வர்டில் வந்தது நமக்கு தான் லாபம். அந்த செம ஜாலி. அப்படியே வெட்டி விடலாமே. ஓ வெயிட், வெட்ட முடியாது. அப்படியே வெட்டினோன்னா பான் C4 இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டயகனல் இருக்குது நமக்கு. ஓகே, லெட்ஸ் கேன்சல். பயங்கரமாக பிளான் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பார் நம்மால் நம்மளை. ஸோ ஏன் கேன்சல் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஈவன் நம்ம இங்கே ஒரு பீஸோ இல்லை ஒரு பானோ ட்ராப் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் தான் அப்படியே கும்பலாக வந்து உட்காந்துட்ருக்குங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் கேம் ரொம்ப நான் அட்டாக் பண்ணால் மிடில் கேமில் ஏதாவது அட்டாக் பண்ணி ஆகணும். அட்டாக் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா என் கேம் டெஃபினட்டாக பிளாக் ஃபேவர் ஆகிடும். ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் அட்டாக்கிங் இமீடியட்லி. ஆனால் பீஸ் பொசிஷன்ஸ் வந்து சரியில்லை ஆக்சுவலாக. நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் பொசிஷன்ஸ்க்கு நம்ம அதை மாற்றி கொண்டு போகணும். ஓகே, இஸ் ஆல்சோ இன்டு த டெவலப்மெண்ட். ஓகே, லெட்ஸ் டேக். கேன்சல் பண்ண பார்க்குறாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வெயிட் அ மினிட். ஆக்சுவலாக இப்போ இந்த சாக்ரிஃபைஸை கன்சிடர் பண்ணியிருக்கலாமோ? Did he blunder because knight takes, bishop takes, queen checker, and that is it. நேற்று நம்ம பண்ண பிளண்டரா டாக்டிஸு? ஆக்சுவலி cannot take. Wow. And we are just moves away from winning the game itself because I have bishop a4 check, queen h5 check. If it doesn't take, அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. Guys, we are winning this game actually. நான் தைரியமாகவே சொல்லலாம், ஏன்னா he blundered. Wow. He blundered. He just blundered it. பிஷப் a4 செக் இருக்குது, குயின் செக் இருக்குது. பிஷப்பால் வெட்டினார்னா முடிஞ்சது. I can just go here and collect the bishop. Threatening g7. Threatening to take on d5 multiple times. அதை விட ஸ்ட்ராங்கான மூவ் பிஷப் a4 செக்கு, ஏன்னா கிங்குக்கு மூவ் கிடையவே கிடையாது. அண்ட் தென் இட்ஸ் அ செக் மேட்.
Beautiful checkmate. He stomps that actually. Now this is a challenging move because நம்ம நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா செக்மேட் பண்ணுறாரு ஆர் கைண்ட் ஆஃப் அ த்ரெட். கரெக்டுங்களா? ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த செக்கு கொடுப்போம். லெட்ஸ் செக் த கிங். வாட் எவர் அப்பியர்ஸ் ஆன் D7 இட் இஸ் கோயிங் டு ஃபால் வித் செக். கரெக்டா? அண்ட் இங்கே ஒரு ஃபோர்க்கர் இருக்குது. கிங் E7 வந்துச்சுன்னா, அண்ட் கிங் E7 வந்தால் ரூக் செக்கரும் இருக்குது. அப்போ அங்கே போவார். ரூக் செக்கு, ரூக் F4 அண்ட் தென் ஃபோர்க்கர். ஓகே, தெரியல எனக்கு. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் அட் த சேம் டைம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் நம்ம. வேணும்னா நைட் இங்கே சிம்பிளாக இங்கே கூட ட்ரா பண்ணலாங்க. சப்போஸ் ரொம்ப சேஃபாக விளையாடணும்னு நினச்சோம் அப்படின்னா. அப்போ ஆப்வியஸ்லி இங்கே தான் போவார் டைரெக்டாக. அப்படி போகிற பட்சத்தில் நம்ம செக்கு போட்டு ஃபோர்க்கர் தான் அது ஆக்சுவலாக. ரூக்கை வெட்டுறதுக்கு ரொம்ப வேஸ்ட் அது. பிஷப்பே வெட்டிடலாம். ஓ, இப்படி வரார் அவர். ஓகே, ஒரு ப்ரீதிங் மூவ் கிடைக்குது. நான் இங்கே வெட்டும்போது அவர் பிஷப்பால் இங்கே வெட்டுவார். ஓகேங்க, இதை யோசிக்க ஒன்றும் இல்லை. லெட்ஸ் டேக் அண்ட் செட் அப் த டிஸ்கவரி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வெட்டிட்டு செக்கு கொடுக்கலாம். அண்ட் தென் நைட் F3 வரலாங்க. ஸோ வில் கெட் த பீஸ் பேக் ப்ராபப்ளி. ஆல்ரெடி வி ஆர் லாட் ஆஃப் மெட்டீரியல் அப். நாட் லாட் ஆஃப் மெட்டீரியல், பட் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பீஸ், கிட்டத்தட்ட ஒரு பீஸ் அப். அந்த பீஸ் இஸ் ஹேங்கிங் ஆக்சுவலி நவ். ஸோ பிஷப் இன்ட்டு E5 அடித்தார்னா என்ன பண்ணுறது? பிஷப் இன்ட்டு E5. இதில் ஏதாவது டாக்டிக்கல் இன்னும் பெட்டரான டாக்டிக்ஸ் இருந்திருக்கலாம். கொஞ்சம் நான் வேகமாகவே ஆடிட்டேன் இந்த இடத்துல யோசிக்காமல். பட் ஓகே, நம்ம ஒன்லி திங் என்னென்னா எனக்கு இங்கே டிஸ்கவர்ட் அட்டாக் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் விளையாடிருக்கேன். பார்ப்போம். அவர் இங்கே வெட்டி தான் ஆகணும். ப்ளஸ் ஐ எம் த்ரெட்னிங் டு டேக் வித் த செக். செக் இங்கே வரலாம். பட் நம்ம அங்கே வெட்ட முடியாது. பெட்டர் வந்து இந்த நைட்டை வெட்ட தான் பெட்டர் நமக்கு. நைட்டை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைக் செக் வரும். அவர் ஏதாவது ஒரு பீஸ் அப்பியர் ஆச்சுன்னா வெட்டிட்டு செக்கோட தென் நைட் F3 ட்ரா பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் தென் வில் ஸ்டில் ஹாவ் த அட்டாக் வித் அஸ். யா, கரெக்டாக அந்த குயின் H5 நல்ல மூவில் அவருக்கு. கரெக்ட், as per the plan. நைட் இங்கே போட்டால் என்ன ஆகும்? இன்னும் ஆகாது. இங்கே போட்டால் என்ன ஆகும்? இங்கே வருவார். லெட்ஸ் டேக் வித் செக். ஓ, அவர் நான் இங்கெங்கேயா போயிருந்தேன் அப்படின்னா ஓகே, இப்போ தான் அது ஓப்பன் ஆயிருக்கு லைனு. சாரி. எனக்கு அவர் பிஷப்பை வெட்டுறதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால். கிங்கை மூவ் பண்ணி தான் ஆகணும். யா, he moved it. அண்ட் பிஷப்பை ஃபோர்க் போட்டுடலாமா? ஏதாவது டாக்டிஸ் இருக்கா? ஓகேங்க, ஐ திங்க் பெட்டர் டு ஃபோர்க் அண்ட் கெட் த பிஷப். டார்க் ஸ்கொயர் போக முடியாது. இங்கே தான் வரணும். ஓ சாரி, இங்கே தான் வருவார். அப்போ நான் இங்கே வெட்டிடுவேன். அண்ட் தென் த்ரெட்டிங் another fork. There is no time for him to take my bishop. A minute. Okay, let's take.
Probably he should resign here. Yeah, it 14 forkers, full of forkers, bro. Multiple forks. Yeah, there he goes. Wow. Wow. Second game in a row today. அதுவும் ஒரு பெட்டர் பிளேயரோட ஜஸ்ட் 18 மூவர். வெரி இன்ட்ரெஸ்டிங்க. ஐ திங்க் நல்லா கதறிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் அங்கே நான் நிறையா ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பணும்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் ரொம்ப கேவலமாக ஆடிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. என்ன மிஸ் பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரீடினஸ் தான். அவர் அங்கே ஆக்சுவலாக கேன்சல் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். சூப்பர். நான் வெட்டுறேன். இங்கே ஒரு பீஸ் இருக்குன்றதுனால அவர் கேன்சல் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மூவ் பண்ணிக்கலாம். செக்கு போட்டுருக்கலாம். ஓ, செக்குமே இஷ்யூ தானோ? ஓகே, நைட் இங்கே போடலாம். கவரிங் தட் ஸ்கொயர். ஐ வுட் சே திஸ் இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், அல்லது குயின் செக்கு போட்டு எஸ்கேப் ஆகிடலாம். G6, Bishop G5, and then considering some sacrifices on D5 like this. ஸோ லைக் பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாரு அப்படின்னா மேபி நான் பண்ணலாம் ஆக்சுவலாக. வாவ், இது ஒர்க் ஆகுங்க. ஹலோ குயின். பிஷப் E6, பிஷப் டேக்ஸ் அண்ட் யூஆர் லாஸ்ட். பொசிஷனே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிங்கு சென்டரில் வச்சு தான் ப்ராப்ளம். மேபி ஏதாவது ஒரு பானா 2 கொடுத்துட்டு அவர் வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம். எனிவே கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கேம் ஆக்சுவலாக. 97% அக்யூரேசிங்க. வாவ் வாவ். பட் ஹீ பிளேட் அ கிரேட் மூவ். D5 இதுதான் ஒன்லி ப்ராப்ளம் நமக்கு இந்த பொசிஷனில். ஆக்சுவலாக நம்ம விளையாடுறதுல இந்த E5 தான். அது நம்ம விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம பிஷப் மூவ் தப்பு. யா, ஸோ இந்த மூவ் ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கணும். திஸ் அ கிளியர் பிளண்டர். வெட்டியிருந்தார்னா இங்கே ஒரு ஃபோர்க்கர் வந்திருக்கும். தென் வாட் எவர் ஹீ டஸ் வி கேன் ஜஸ்ட் வாவ் வாவ் வாவ். உடனே வெட்டாதப்பா, உள்ளே போன்னு சொல்லுது. இங்கே வந்து என்ன செய்ய? ஓ, செக் மேட். Brilliant queen sacrifice was there. Wow. ஓகே, பீஸை கிடைக்கும், பட் நம்ம வேறு மாதிரி கிடச்சிருக்கும் போல இருக்குது. பட் ஓகே, நானானா கன்ஃபார்மாக இப்படி வெட்டிகிட்டு இருப்பேன். பட் அதுக்கப்புறம் இந்த மூலம் வரும். இந்த சாக்ரிஃபைஸ் டெஃபினட்டாக இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் obviously பிஷப் G5, rook E1 ஐடியாஸ். ஓகேங்க, சூப்பராக விளையாடிருக்கோம் நம்ம 2 கேம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை பிளே. ஸோ யா, ஸோ இதுவுமே பெஸ்ட் மூவ் தான். இது ரொம்ப ஆப்வியஸான மூவ். உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை தான் மாட்டிருப்போம். வேணால் செஞ்சு காமிக்கலாம். ஸோ இங்கே அண்ட் இங்கே நான் வந்து வெட்ட முடியாது. இது தேவையில்லாமல் ஏதோ சொல்லுது. அண்ட் தென் ஐ டேக், யா, டிஃப்ளெக்டிங் த குயின் அவே ஃப்ரம் த கிங் சைட் அட்டாக். ஸோ அதனால் லூசிங் அது கிட்டத்தட்ட நமக்கு. ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக ஆடிருக்கோம். இங்கே ஒரு ஃபோர்க்கர் அவர் பார்க்கல. யா, I really like my knight positions, like right jumpings here and there. Tuck tuck. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன், அடுத்து இங்கே வந்தேன், இங்கே வந்தேன், அப்புறம் இங்கே போனேன், அடுத்து இங்கே வந்தேன், அடுத்து இங்கே போனேன். எப்படி நல்லா இருக்குல்ல? ஓகேங்க, சூப்பர். ஐ திங்க் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் போன கேமில் ஏதாவது டாக்டிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான லைன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி சென்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக. ரொம்ப நாளாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடவே இல்லை. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், பால் மார்ஃபி மாதிரி ஆடுங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் திஸ் இஸ் பால் மார்ஃபி ஸ்டைல் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம Day 30 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.